மனசுல என்ன அப்பச்சி நினைச்சிட்டு இருக்கான்? இந்த அளவுக்கு அவர் பொண்ணுகிட்ட போய் கீழ்த்தரமா பேசுமா? புகழை நினைக்கும் போது எனக்கே கோவமா தாங்க வருது. நம்ம வீட்ல இருந்து இப்படி ஒரு பையனா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. முன்னாடிலாம் அவன் இந்த அளவுக்குலாம் குடிக்க மாட்டான்யா. ஏதோ நல்லது கெட்டது திருவிழா பண்டிகைன்னு வந்தா ஏதோ கொஞ்சம் குடிப்பான். ஆனா இப்போ பகல் நேரத்திலேயே ஃபுல் சுதியில தான்யா இருக்கான். குடிச்சுப்புட்டு வந்துதான்யா இந்த பிள்ளைய இந்த பேச்சுன்னு இல்லாம பேசிட்டு இருக்கான். அவன் பேசுற விதம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சைக்கோ படம் பார்த்த மாதிரி இருக்கு. பாவம் அப்பச்சி, அகிலா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கா. இந்த பையன் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெற்றி, இன்னொரு விஷயம் சொல்றேன்யா. அவன் கோவப்படுறது பாதிதான். ஆனா அவனை முழுக்க முழுக்க தூண்டி விடுறது நம்ம வீட்டை சேர்ந்த மும்மூர்த்திக தான். அதுலயும் ஏன் பொண்டாட்டிக்கு தான் இதுல பங்கு அதிகமே. அவ என்கிட்ட அகிலாவை பத்தி பேசும்போது எனக்கே கோபம் வருது. அவனுக்கு வராதான் என்ன? பொம்பளை மாதிரியா பேசுறான் கொக்கா. நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாயா. யார் என்ன பேசினா என்னண்ணே? இந்த வெற்றி கிட்ட கூட தான் மலரை பத்தி தப்பா பேசினாங்க. ஆனா அவன் மலர்கிட்ட கோவப்பட்டானா என்ன? சுய புத்தியை பயன்படுத்தி அமைதியா பொறுமையா தானே நடந்துக்கிட்டான். அந்த அறிவு இவனுக்கு இல்லையே. ராஜதோர மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவார் அப்பச்சி. அவர் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா நாம தான் எல்லாம் சரியா இருக்கும்னு நம்பி கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா அந்த நம்பிக்கையை நாம தானே காப்பாத்தி ஆகணும். என்ன பச்சி இதுவும் பேசாம இருக்கீங்க? வெற்றி, அவங்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே எப்பவோ சொல்லியாச்சியா. ஆனா அது அவன் புத்திக்கு இன்னும் உரைக்கலையே. மறுபடியும் போய் பேசி எதுவும் ஆக போறதில்ல. அவனை அவன் போக்குலயே கொஞ்ச நாள் விட்டு வைப்போம். ஒரு நாள் நிதானமா அவன்கிட்ட பேசுவோம். அப்பத்தாயா எல்லாம் சரியா வரும். அது வரைக்கும் எதுவும் செய்ய வேணாம்யா. யாரு? அம்மா. சரி கூட நான் பேசுறேன். ஹலோ அகிலா, நான் மலர் பேசுறேம்மா. மலரு, என்னம்மா பண்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, வீட்டுல சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏமா, புது வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? ஆமாம்மா, இன்னைக்குதான் வந்து பால் காய்ச்சணும். என்னம்மாச்சு? திடுதிப்புன்னு குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த வீட்டில் கொஞ்சம் பெட்ரூம் வசதி இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் ரூமில் தான் அகிலாவும் புகழும் தங்கியிருந்தாங்க. நானும் அவரும் மொட்டை மாடியில் தான் தூங்கிட்டு இருந்தோம். மாமாவும் கோச்சிட்டு போன அத்தையை திரும்பி கூட்டிகிட்டு வரதா இருந்தது. அதான் எல்லாரும் வந்துட்டா இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குமேன்னு ஊருக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு மாறி வந்துட்டோமா. ஏமா, புது வீட்டுக்கு மாறி வந்திருக்கீங்க, பால் காய்ச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை சம்பந்திக்காரங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி புது வீட்டுக்கு போறோம், பால் காய்ச்சறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது இல்லையா? ஏமா, இப்ப அது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனையா? ஏற்கனவே இங்க 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல பால் காய்ச்சறதுக்கு கூப்பிடல, மோர் காய்ச்சறதுக்கு கூப்பிடலன்னு சொல்லி உன்னோட பகுமானத்தை காட்டிட்டு இருக்கியா? இல்லடி, ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? இப்ப சொல்லலன்னா மட்டும் என்ன? நேரா அங்கிருந்து இங்க கிளம்பி வந்து இங்க குடுக்கற ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதுல உனக்கு அப்படி ஒரு நிம்மதியா? சரி, பால் காய்ச்சறாங்க, கூப்பிட்டா போவோம். கூப்பிடலன்னா நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போன்னு இருக்க முடியாதாமா? அதை விட்டுட்டு ஒரு போனை போட்டு ஏன் எங்களெல்லாம் கூப்பிடலன்னு விசாரணை நடத்திட்டு இருக்க. உனக்கு எப்பவுமே உன் பிரச்சனை தான் முக்கியம் இல்ல? மத்தவங்க பிரச்சனை எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது, அப்படிதானே? மத்தவங்க பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்காங்க?
ஏன் மலரு என்னாச்சு? ஐயோ அம்மா, ஒரு பேச்சுக்கு தாம்மா சொன்னேன். உடனே அதை பிடிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிடாத. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கும். சரி, அகிலா இருக்காளாடி? பக்கத்துல தான் இருக்கா. அவகிட்ட போனை குடுறி. எதுக்கு? அவகிட்ட ஒரு வார்த்தை பேசணும்டி, போனை குடு. மா, இப்பவும் சொல்றேன். சும்மா போன்ல உன் புருஷன் என்ன சொன்னாரு, இதை ஏன் நீ இப்படி பண்ண, அதை ஏன் அப்படி பண்ண, உன் மாமியார் என்ன சொன்னாங்க, உன் நாத்தனார் என்ன சொன்னாங்கன்னு எதையும் அவகிட்ட கேட்காத. இங்க என்ன நடந்தாலும் அத நாங்களே பாத்துக்குவோம். நீ அங்க இருந்து ராஜதந்திரமா யோசிச்சு எங்களுக்கு அட்வைஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னடி இப்படி பேசிட்டு இருக்கவ? என்னமோ நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கொடுத்து சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுற. நான் ஒண்ணு அப்படிலாம் சொல்லல, பொதுவா சொல்றேன். சரி சரி, முதல்ல அவகிட்ட போனை குடுறி. ஏ அகிலா, அம்மா பேசுறாங்க. இங்க என்ன நடந்ததுன்னு எதையும் சொல்ல வேண்டாம், சரியா? ஹலோ அம்மா. அகிலா, படிச்சு படிச்சு சொன்ன என்னத்தையோ சொல்லி தேவையில்லாம பிரச்சனை கூட்டிட்டு இருக்காங்க. அகிலா. இந்திரா, ஆத்தா அம்மா, போன எங்கிட்ட கொடு, நான் என் பேத்திக்கிட்டு பேசுறேன். கொடுமா. அகிலா. அப்பத்தா, என் செல்லமே, என் தாய், நல்லா இருக்கியாமா? மாப்பிள்ள உங்ககிட்ட நல்லா பேசுறாரா? ஒழுங்கா சாப்பிடுறியாத்தா? நீ சந்தோஷமா இருக்கேல்ல? ஓ சந்தோஷத்துல தாண்டி ஏன் சந்தோஷமே இருக்கு. அகிலா. அப்பத்தா போனை கொடுங்க அப்பத்தா, நானும் அக்கா கிட்ட பேசுறேன். இந்தா நீ பேசு. அக்கா, தேனு நல்லா இருக்கியாக்கா? நீங்க 2 பேருமே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு இங்க தனியா இருக்க கஷ்டமா இருக்குக்கா. நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. எனக்கு உன்னைய பார்க்கணும் போல இருக்கு. அப்பப்ப வீட்டுக்கு வாக்கா. சரிக்கா, அம்மாட்ட கொடுக்குறேன், பேசு. அகிலா, அம்மா, ஏண்டி அழுவுற? மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிறாருல? அம்மா, அழாம சொல்லு அகிலா, என்னடி ஆச்சு? இங்க அவர் என்ன என்னென்னலாம் சொல்லி பேசினாருன்னு தெரியுமா? அப்பச்சே, இவ கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த மாதிரி எவ்வளவு சாப்பாடு எனக்கு தேவையில்ல. நான் பட்டிய கடந்துட்டு போறேன். இது பார், உனக்குலாம் இந்த வெக்கம், மானம், சூது, சொர்ணம் எதுவுமே இருக்க கூடாது. என்னைக்கு உன்னை அந்த வீடியோ எடுத்தாங்க அன்னைக்கே எல்லாமே போச்சுடி உனக்கு. நீ வெறும் நடப்பணமா தான் இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எப்போ ரூம்குள்ள வந்தாலும் என்னை கரிச்சு கொட்டிட்டே இருக்கிறாரு. அகிலா, என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் போனை கொடு. கொடுங்கறல்ல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? இத உடனே போய் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா உடனே கோவப்பட்டு இங்க வந்து ஏதாவது செய்யட்டும். நீயும் இருந்த இடத்துல இருந்து தேவையில்லாம ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடு. இங்க பாருமா, இங்க பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். நீ ரொம்ப போட்டு மனச கிளறி கிளறி அந்த பிரச்சனை எப்பவுமே தீராம மேற்கொண்டு பிரச்சனை ஆகுற அளவுக்கு பண்ணிடாத. நான் அவ கூட தான் இருக்கேன். நான் அவளை பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போனை வைமா. ஆத்தா இந்திரா, அகிலா என்ன சொல்றாமா?
மாப்பிள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கரிச்சு கொட்டுறாரா அத்தை. ஐயோ, வெற்றி மாதிரி என் பேத்திய நல்லா வச்சிருப்பாரு தானே கட்டி கொடுத்தோம். இப்ப இப்படி ஆயி போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மா கடவுளே. மா மா ஐயா வராரு. இந்திரா, இங்க பாரு, ராசத்துறைக்கு தெரிய வேண்டாம். முதல்ல கண்ணை தொடங்க. பூசாரி ஐயா காய்ச்சாவி எடுத்துட்டோட. சரிங்கய்யா. என்ன ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு 3 பேரும் பேய் அடிச்சது மாதிரி பேந்த முடிச்சுருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான். ஒண்ணும் இல்லையா? மொழியே சரியில்லையே. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அம்மா, யார்கிட்ட ஃபோன் பேசுனீங்க? போனா அதான் ஃபோன் பக்கத்துல தான் நிக்கிறீங்க. யார்கிட்ட பேசிக்கிறீங்க? வேற யாருகிட்டப்பா? நம்ம அகிலாட்ட தான் பேசிட்டு இருந்தோம். அகிலாவுக்கு என்ன? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கேன்னு சொன்னாப்பா. மாப்பிள்ள தன்மையா பேசுறாராம், பொறுமையா நடந்துக்கிறாராம். 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாப்பா. நாங்க ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா அவகிட்ட பேசிட்டு இருந்தோம். இல்ல இந்திரா? ஆமாங்க. அப்படியா? என்னங்க வீடு துடைக்க போறீங்களா? ஆமாங்க, வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தொடச்சது. அதுவும் இல்லாம சாயந்தரம் ஆனா காத்து ரொம்ப அடிச்சு தூசி ஆயிடுதுங்க. அதான் லேசா தொடச்சு விடலாமேன்னு பார்த்தேன். சரிங்க, அப்ப நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீங்க தொடங்க. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உட்காந்து எழுதுங்க. நான் துடைக்கும் போது மட்டும் நீங்க காலை தூக்கி மேல வச்சுக்கோங்க, நான் தொடச்சிடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பரவாயில்ல. நீங்க உட்காந்து எழுதுங்க. தோட்டத்துக்கு மண்புழு உரம் வாங்கினது 30,000, பஞ்சகாவியத்துக்கு 15,000. வேப்பம் புண்ணாக்கு 5 மூட்டை. எப்பா, இவங்க என்ன இவ்வளோ கிளாமரா வீடு தொடச்சுக்கிட்டு இருக்காங்க? டேய் வெற்றி, வேணாம், பார்க்காத. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. டேய், இதுல என்னடா தப்பு இருக்கு? அவ நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அதுவும் இல்லாம இப்ப நீ அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால அவளை நீ பார்க்கறதுல எந்த தப்புமே இல்லடா. அதனால தாராளமா நீ பாரு. இல்லடா வெற்றி, நீ இது நாள் வரைக்கும் அவங்கள நீ தப்பா பார்த்ததே இல்லை. இப்பவும் பாத்துறாத, எப்பவும் போல இருடா. டேய் வெற்றி, இங்க பாருடா, குஷி படத்துல சொன்ன மாதிரி
1.5 இன்ச் இடுப்பு, லெமனும் மஞ்சளும் கலந்து அப்படியே ரொமான்டிக் கலரு. அத நீ பார்க்கறதுல என்னடா தப்பு? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. போன வாட்டி அவங்களே சைட் அடிச்சு உன்னை பார்த்தாங்கல்ல, என்னன்னு கேட்டதுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்க்கறதுல தப்பு இல்லைன்னு அவங்களே சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இப்போ உனக்கு பார்க்கணும் தோணுச்சுன்னா பாரு. வேணாண்டா வெற்றி, சொன்னா கேளு, தப்பு பண்ணாத. ஏண்டா நீ எவ்வளோ நல்லவன், நீ போய் இப்படி பண்ணலாமா? என்னங்க, ஏன் சிரிக்கிறீங்க? என்னங்க உங்களுக்குள்ளேயே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பேசிட்டீங்க? ஏங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைங்க, கணக்க மனசுக்குள்ளே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கால்குலேட்டர் பக்கத்துலயே வச்சிருக்கீங்க, இதுல மனக்கணக்கு வேறயா? இத கால்குலேட்டர்லயே போட்டு பார்த்திருக்கலாமே. ஆமால, கால்குலேட்டர் இருக்கிறதே மறந்து போயிட்டேன். ஐயோ, ஏங்க காலை கொஞ்சம் மேல வச்சுக்கிறீங்களா? துடைக்கணும். டேய் வெற்றி, இது வரைக்கும் அவங்கள நீ சும்மா பார்த்துருக்கியே தவிர தப்பா பார்த்ததில்ல. என்னைக்கு உனக்கு எல்லா உரிமையும் கிடைக்குதோ அன்னைக்கு நீ அவங்கள ரசிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுவும் வேணாம்டா. ஐயோ, என்னங்க ஏங்க எங்கங்க போறீங்க? இல்லங்க, நல்ல தண்ணி வர நேரம் இது. போய் 2-3 குடம் பிடிச்சிட்டு வந்தனா சமையலுக்கு ஆகும்ல. நீங்க எங்க போய் பிடிச்சுக்கிட்டு? நான் பிடிச்சு தரேன், கொடுங்க. ஏங்க நீங்க ஏதோ முக்கியமான கணக்கு எழுதிட்டு இருக்கீங்க, நீங்க எழுதுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் காலையில இருந்து பார்த்துட்டு தாங்க இருக்கேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குதுங்க. 4 குடம் தண்ணி தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி போயிட்டு வாங்க. ஆனா தண்ணி கொண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க, தரை ஈரமா இருக்கு. ம்.